ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 10 சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி இந்த லெசன்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், புக் பேக் கொஷின்ஸ் இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். ஃபைவ் மார்க்ஸ். இந்த கொஷின்ஸோட பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 71 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 72 ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்சார்ப்ஷன் இந்த 4 பாயிண்ட்ஸ். பேஜ் நம்பர் 77 கேட்டலிசிஸ் இதிலேருந்து இது வரைக்கும். பாசிட்டிவ் கேட்டலிசிஸ் இதிலிருந்து இது வரைக்கும். நெகட்டிவ் கேட்டலிசிஸ் இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 77லேயே ஹோமோஜீனியஸ் கேட்டலிசிஸ் இதிலிருந்து இது வரைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து இதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிசிஸ் அதே பேஜில் இதிலிருந்து இது வரைக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் இது எழுதிக்கோங்க. ரெண்டுத்துக்குமே ஒரே எக்ஸாம்பிள் தான், கேட்டலிஸ்ட் மட்டும் வேறு வேறு மாற்றிக்கிறோம். பேஜ் நம்பர் 78 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் மொத்தமாக 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்னதாக இருக்க மாதிரி இன்னி 5 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 79 ப்ரமோட்டர்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் இது எழுதிக்கோங்க. N2 3H2 சேர்ந்து ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் நடக்குது. நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து 2NH3 கிடைக்குது. அயனையும் மாலிப்டனத்தையும் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். மாலிப்டனம் தான் இங்கே வந்து ப்ரமோட்டர். நெக்ஸ்ட் அதே பேஜில் கேட்டலிட்டிக் பாய்சன் இதிலேருந்து இது வரைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் இது தான். அதே ரியாக்ஷன் தான் வரும், ஆனால் இங்கே வந்து மாலிப்டனம் கொடுத்துருப்போம், இங்கே வந்து அதுக்கு பதிலாக H2S போட்டுக்கிட்டோம். ஓகேவா, இங்கே நம்ம H2S கொடுக்கும் போது அந்த ரியாக்ஷன் வந்து இதோட ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதே பேஜில் ஆட்டோ கேட்டலிசிஸ் இதிலேருந்து இது வரைக்கும். இந்த ரியாக்ஷன் எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. இங்கே வந்து அர்சீனிக் வந்து ஆட்டோ கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பேஜ் நம்பர் 82 ஆக்டிவ் சென்டர்ஸ் இதிலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 83 என்சைம் கேட்டலிசிஸ் இதிலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் மெக்கானிசம் ஆஃப் என்சைம் கேட்டலைஸ்ட் ரியாக்ஷன் இதிலேருந்து இது வரைக்கும். இந்த டயக்ராம் சிம்பிளாக ட்ரா பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 84 ஜியாலைட் கேட்டலிசிஸ் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 87 லயோஃபிலிக் கொலாய்ட்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக எழுதிட்டு லாஸ்ட்டாக வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு சால்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஸ்டார்ச் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் லயோஃபோபிக் கொலாய்ட்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். கடைசி எக்ஸாம்பிள் வந்து சால்ட்ஸ் ஆஃப் கோல்டு, சில்வர், பிளாட்டினம் அண்டு காப்பர். இந்த கொஷினை டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லயோஃபிலிக் கொலாய்ட்ஸ் அண்டு லயோஃபோபிக் கொலாய்ட்ஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா பாக்ஸ் போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிருங்க. பேஜ் நம்பர் 88 மெக்கானிக்கல் டிஸ்பர்ஷன் இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஃபுல்லாக இந்த டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 89 எலக்ட்ரோ டிஸ்பர்ஷன் இதிலிருந்து இது வரைக்கும். இந்த டயக்ராம் சும்மா சிம்பிளாக ட்ரா பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 90 பெப்டைசேஷன் இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 93 டிண்டால் எஃபெக்ட் இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் ப்ரௌனியன் மூமெண்ட் இந்த 2 லைன்ஸ். பேஜ் நம்பர் 94 ஹெல்ம்ஹால்ட்ஸ் டபுள் லேயர் இந்த பேராஃபுல்லாக. நெக்ஸ்ட் அதே பேஜில் எலக்ட்ரோபாரசிஸ் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 95 எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் இதிலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 96 ப்ரொடக்டிவ் ஆக்ஷன் இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு கோல்டு நம்பர் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 97 எமல்ஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். இதில் 2 டைப் இருக்குது, ஆயில் இன் வாட்டர் இந்த டைப்புக்கு வந்து எக்ஸாம்பிள் மில்க் எழுதிக்கோங்க. வாட்டர் இன் ஆயில் இந்த டைப்புக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஸ்டிஃப் கிரீசஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே பேஜில் எமல்சிஃபிகேஷன் இதிலேருந்து இது வரைக்கும் தான். இப்போ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 71 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் இதிலிருந்து
நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும் ஃபுல்லாக 9 பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக எழுதிருங்க. பேஜ் நம்பர் 80 இன்டர்மீடியேட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. இதிலிருந்து இது வரைக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம்பிள் 3 எழுதிக்கோங்க. அதான் சிம்பிளாக இருக்குது. ஓகேவா? அந்த ரியாக்ஷன் மட்டும் எழுதினா போதும். சேம் பேஜில் கீழே வந்து அப்சார்ப்ஷன் தியரி 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக இப்போ 5 மார்க்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், கிவ் டூ இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபிசிசார்ப்ஷன். பேஜ் நம்பர் 71 ஆன்சர் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. செகண்ட் கொஷின் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் வந்து, இன் கேஸ் ஆஃப் கெமிசார்ப்ஷன் ஒய் அப்சார்ப்ஷன் ஃபஸ்ட்டு இன்க்ரீசஸ் அண்ட் தென் டிக்ரீசஸ் வித் டெம்பரேச்சர். பேஜ் நம்பர் 72 ஆன்சர் இருக்குது. கெமிசார்ப்ஷன் அந்த டாப்பிக்கில் வந்து 4th, 5th, 6th இந்த 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. கொஷின், which will be absorbed more readily on the surface of charcoal and why, NH3 or O2. இதுக்கு பேஜ் நம்பர் 72 ஆன்சர் இருக்குது. இதிலிருந்து இது வரைக்கும். 5th கொஷின், heat of absorption is greater for chemisorptions than physisorption. Why? இந்த கொஷினுக்கு வந்து புக்கில் ஆன்சர் இல்லை. இதை காப்பி பண்ணிக்கோங்க இந்த 3 பாயிண்ட்ஸ். 6th கொஷின் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 7th கொஷின் வந்து, வாட் ஹேப்பன்ஸ் when a colloidal soul of FeOH thrice and AS2S3 are mixed. இதுக்கும் புக்கில் ஆன்சர் இல்லை. இதான் ஆன்சர், காப்பி பண்ணிக்கோங்க. 8th கொஷின், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ சால் அண்ட் அ ஜெல். இதுக்கும் புக்கில் ஆன்சர் இல்லை. அதை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 9th கொஷின் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். 12th கொஷினும் பார்த்துட்டோம். 14th கொஷினும் பார்த்துட்டோம். 15th கொஷின், give 3 uses of emulsions. பேஜ் நம்பர் 98 ஆன்சர் இருக்குது. பேஜ் நம்பர் 98 இதுலேருந்து இது வரைக்கும் இது ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், இன் வாஷிங் இந்த ஹெட்டிங்கில் இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 99 ரப்பர் இண்டஸ்ட்ரின்னு இருக்கும். இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. 16th கொஷின், why does bleeding stop by rubbing moist alum. இந்த கொஷினுக்கு புக்கில் ஆன்சர் இல்லை. இந்த ஆன்சரை காப்பி பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டெப்ஸ் இல்லை, ஸ்டாப்ஸ் அப்படி மாற்றிக்கோங்க. 17th கொஷின், why is desorption important for a substance to act as good catalyst. இந்த கொஷினுக்கு புக்கில் ஆன்சர் இல்லை. அதை காப்பி பண்ணிக்கோங்க. 18th கொஷின், comment on the statement colloid is not a substance but it is a state of substance. இதுக்கும் புக்கில் ஆன்சர் இல்லை. அதை காப்பி பண்ணிக்கோங்க இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு 19th கொஷின், எக்ஸ்பிளைன் எனி ஒன் மெத்தட் ஃபார் coagulation. இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 96 இருக்குது. பேஜ் நம்பர் 96 பை பாயிலிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த ஒரு லைன் மட்டும் எழுதுனா போதும். அவ்வளோதான். மீதி இருக்க எல்லா கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோவில் 10th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 11th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.